தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme வந்து நவம்பர் 20ஆம் தேதி வந்து ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. சாரி 2 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா X2 Pro லான்ச் பண்ணுறாங்க. Realme X2 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா Realmeல 5 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. 5S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 5Sல அப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தீங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Realme 5Sல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் டிஸ்பிளே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.51 இன்ச் டிஸ்பிளே சைஸ், ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே, நல்லா ஒரு பெரிய டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. லாக் டிஸ்பிளே அதிகமாக லைக் பண்ணுறவங்க இந்த மொபைல் கட்டாயம் வாங்கலாம். ஆக்சுவலாக இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 வந்து தாண்டிடுச்சு. 6.0க்கு அப்புறம் எல்லாமே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் நம்ம என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னா கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வந்து இப்போ எல்லாமே முன்னாடி 32 இன்ச்சு 60 இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தா வர எல்லா மொபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா 48 அப்படின்றது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைலை பொறுத்தவரை பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே, ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே, 1080 பிக்சலில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப் டிஸ்பிளே, அதில் வந்து 13 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா இருக்குது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 MP, அது அடுத்தும் பார்த்தீங்கன்னா 2 MP கொடுத்துருக்காங்க. அந்த 48 MP கேமரா வந்து மெயின் கேமரா வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த 8 MP பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இருக்கிற 2 மைக்ரோ லென்ஸுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எஃபெக்ட் எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமரா வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ வர இந்த மொபைல் கிடையாது, இப்போ வர எல்லா மொபைலுமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மொபைலில் உள்ள ஆப்ஷன் அப்படின்ற பார்க்குறப்ப இந்த 4 கேமரா வந்து பெரிய இம்பார்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதே போல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பேக் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு பாடி ஒன்று கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் பாலாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது கிளாஸ் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் பாலை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டோட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லட்சரியாகவும் தெரியுது. ஸோ மொபைல் அதிகமாக அந்த பேக் சைடு பார்த்து லைக் பண்ணி வாங்குறது இந்த மொபைலை வாங்கலாம். 4 சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கர்வாகவும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவை கிடையாது. டிஸ்பிளே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த Realme காட்டிலும் இந்த டிஸ்பிளே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்பவும் பெருசாக இருக்குது. 6.51 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுக்குறாங்க. ஹெச்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு பிக்கான டிஸ்பிளே லைக் பண்ணுறவங்க இந்த மொபைல் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரேம் ரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் கொடுக்குறாங்க, 128GB மெமரி கொடுக்குறாங்க. ஸோ மெமரி அதிகமாக லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ Realme அப்படின்னு போயிட்டாவே கட்டாயம் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. 4GB ரேம் 128 மெமரியோட கொடுக்குறாங்க. அதே போல் 6GB ரேம் 128 மெமரி இருக்குது. ஸோ இந்த ரேம் ரோம் வந்துட்டு அதாவது ப்ரைஸ் வந்து மாறும். அதில் நமக்கு என்ன ப்ரைஸ் வேணும் அப்படின்றத வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதே போல் சிப்செட் அப்படின்னு பார்க்குறப்ப Snapdragon 665ல கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்து பார்த்தீங்கன்னா Snapdragon கம்மியாக கொடுத்தாங்க. இதில் வந்து Snapdragon கூட ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஸோ 665 அப்படின்றப்போ வந்து கேமிங் 6GB பத்தாதான், பட் இருந்தாலும் ஒரு நார்மல் ப்ராசர் அப்படின்னு பார்க்குறப்ப இது கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ 665 வந்து நல்ல ஒரு ப்ராசர் கூட. அது பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி Realme 5லையும் 5000 mAh தான் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி ஒரு நல்ல பேட்டரி கூட தான். அதே போல் இது வந்து நவம்பர் 20ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் வந்து ஆஃப்லைன் சரி ஆன்லைன் சரி கிடைக்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கடுத்து வாங்கிங்க. நவம்பர் 20ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறாங்க. கூடவே இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து இதில் கொடுப்பாங்க. அதாவது பாக்ஸ்லேயே வந்து ஃபில்டாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொபைல் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து நான் சொல்கிறேன் நான். ஸோ இதே போல் வீடியோ நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அது டெய்லி இதே போல் போகிற டெக் வீடியோ எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கூடவே Facebook ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அருமையான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.